ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸை வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று சர்க்குலர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேன்சல் பண்ணல. உங்களுக்கு உண்மையிலே வந்து உங்களோட ஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்கள் பழைய ஃபீஸ் தான் பேமெண்ட் பண்ணணுமா இல்லை அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி நேற்று வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதில் ரிவைஸ்டு உங்களுக்கு நியூவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் பொன்முடி சார் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. அதாவது அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அனாயூனிவர்சிட்டியில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் சைட்லேருந்து வரனால எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 50% இன்க்ரீஸ் ஆகிறப்போ 150 ரூபா அப்படிங்கிற ஒரு பேப்பருக்கு வந்து 225 அப்படிங்கிறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. 8 or 9 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து 500ரூவாலேருந்து 600 வரைக்கும் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால ஸோ நிறைய பேரால் அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியாதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கோரிக்கை மாதிரி இல்லாட்டி ஒரு கோரிக்கை மனு மாதிரி கொடுத்தனால ஸோ இப்போதைக்கு வந்து இது எல்லாரும் கன்சிடர் பண்ணி ஸோ அமைச்சர் பொன்முடி சார், உயர்கல்வித்துறை செயலாளர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்து அப்ரூவல் ஆகி ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது வந்து நேற்று வந்து அந்த சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு பழைய அதே ஃபீஸ் பேமெண்ட் தான் வந்து ஆல்ரெடி நேற்று நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் எக்ஸிஸ்டிங்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டின அதே பேமெண்ட் தான் இந்த வட்டம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக ஒரு சிண்டிகேட் வர வரைக்கும் இதான் வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிண்டிகேட்னா ஒன்றில் அது ஒரு பில்லு மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை டிசிஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த புதுசாக சிண்டிகேட் வர வரைக்கும் இதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்ணல. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகாடமிக்கு அடுத்த அகாடமிக்கெலாம் மெஜாரிட்டியாக உங்களுக்கு இதே பழைய ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவனோட பேமெண்ட் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக 150 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.